ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைனிங் துணியும் நல்ல துணியும் வந்து எப்படி வச்சு கட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கிளியராக சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து பேக் நெக் இருக்கு இல்லையா, பேக் பீஸ் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து நான் 1.5 இன்ச் அளவு விட்டுக்கிறேன். எதுக்காகனா 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் வந்து உள்ள கீழே வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு தைக்க இருக்கும். நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மார்க் விட்டு நான் விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் வந்து இது மாதிரி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். அதாவது வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா துணி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லைனிங் துணி நம்ம வச்சு தைக்கும்போது முன்ன பின்னா வரும். இது அதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி, மேல் துணி வந்து நல்ல துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விடுறது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தாமல் போயிடும். நல்ல துணி வந்து பத்தாமல் போயிடும். கரெக்டான அளவில் கரெக்டாக வராமல் போயிடும். அதுக்காக தான் இது மாதிரி கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேர் பீஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். நேர் கட்டிங் தான். அதனால் நேராக வந்து இது மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதே போல் நிறைய இந்த பூ டிசைன்லாம் வரும். அது வந்து நம்ம தனியாக நம்ம அது வீடியோ போடலாம். அந்த பூ டிசைன் வரும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தனியாக காமிக்கிறோம். இதை வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு, அதாவது வந்து மார்க் பண்ண தேவை கிடையாது. இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு இது மாதிரி நான் கட் பண்ண மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எதுக்காக கட் பண்ண போகிறோம்னா கை தாங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க இவங்க. அதனால் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம இப்படி இவங்க துணி போட்டுக்கலாம். நம்ம சைடு வந்து கையில் வந்து கைக்குழிக்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா துணி வரும் இல்லையா, அது மாதிரி வராமல் நம்ம இது மாதிரி போட்டு கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக துணி நிறையாவே இருக்கும். அப்போ வந்து நம்ம சைட் ஜாயிண்ட் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சைட் ஜாயிண்ட் வராமல் இருக்கும். இப்போ வந்து கீழே ப்ளவுஸ் இது மாதிரி போட்டுட்டு நான் கீழே 1.5 இன்ச்சுக்கு எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, எம்மிங் பண்ணுறதுக்காக நான் 1.5 இன்ச்சுக்கு வந்து மடிப்பு தையலுக்காகவும் 1 இன்ச்சு வந்து எம்மிங்காகவும் விட்டுட்டு 1.5 இன்ச்சு விட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கீழே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்து அதே போல் தான். சைடில் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக துணி கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. தையலோடு சேர்த்து நம்ம துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணும்போது துணி வந்து நம்மளுக்கு நிறையா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பட்டிக்கு தாங்க துணி எடுக்க போகிறோம். இவங்க ரொம்ப லீனாக இருக்கிறதுனால துணி வந்து ரொம்ப தேவைப்படுறதில்ல. அதனால் வந்து நான் டபுள் கிளாத் வந்து பட்டிக்கு கொடுத்துக்கிறேன். டபுள் கிளாத் எதுக்காகனா, நான் 3 கிளாத் கொடுப்போம் இல்லையா, நம்ம பட்டி துணிக்கு எப்போவுமே வந்து நம்ம 3 கிளாத் கொடுப்போம். ஒரு சிலர் வந்து டபுள் கிளாத் கொடுப்பாங்க. நான் 3 கிளாத் கொடுப்பேன். நீங்களும் 3 கிளாத் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இது மாதிரி இந்த துணிவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு பீஸே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டபுள் கிளாத் எடுத்தாச்சு, இன்னொரு கிளாத் வேணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணும்போது என்னென்னா, நம்ம துணி தைக்கும்போது லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நம்ம தைக்கும்போது கரெக்டான அளவுகளை வந்து நம்ம கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா துணி பத்தாமல் நம்ம தைக்கும்போது ரொம்ப பத்தாமல் தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, பாய்.